அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்குகளில் கோவில் நிர்வாகம் சட்ட விதிகளை கடைபிடித்திருப்பதாக தற்போது கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் விசாரணை தொடங்கிய நிலையில் அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் தங்களது வாதங்களை முன்வைத்து வருகிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவில் நிர்வாகம் சட்ட விதிகளை முறையாக கடைபிடித்திருப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தனது வாதங்களை முன்வைத்து வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே உள்ள பழக்க வழக்கங்களை மாற்றுவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்றும் தலைமை வழக்கறிஞர் தங்களது வாதங்களை முன்வைத்து வருகிறார். வழக்கு விசாரணை தொடங்கிய நிலையில் தற்பொழுது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கோவில் நிர்வாகம் சட்ட விதிகளை கடைபிடித்துதான் நடந்துள்ளது என்று அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் தனது வாதங்களை முன்வைத்து வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருணேஷ். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று காலையில் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், KK ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வில் 5வது நாளாக வந்தது. அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் வாதத்தை நடத்தினார். தீபத்தூண் குறித்து அரசு எந்தவித முடிவும் எடுக்கவில்லை என தெரிவித்தார். தர்கா என்பது தனிப்பட்டது. சர்வே வருவாய்த்துறை ஆவணங்களின்படி நிறைய கல்தூண்கள் திருநெல்வேலி, மதுரை மாவட்டங்களில் உள்ளன. இது குறித்த எந்தவிதமான டேட்டாக்களும் இல்லை. கோவில் நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். ஆனால் நான் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் என்பதால் என்னுடைய கருத்து தான் உறுதியானது என பதிவு செய்ய உள்ளேன். தீபத்தூண் என்பதற்கு மனுதாரர் தரப்பில் எந்தவிதமான ஆவணங்களையும் தாக்கல் செய்யவில்லை. தீபத்தூண் தானா என அரசு எந்த முடிவும் எடுக்கவில்லை. தமிழக அரசு எந்த நிலைப்பாடும் எடுக்கவில்லை என்று கூறுவது ஏற்புடையதல்ல. இதற்கு முன் விளக்கு ஏற்றியிருக்கலாம், ஆனால் அதில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படவில்லை. அது தீபத்தூண் இல்லை என்பதை உறுதியாக கூறுகிறேன். 1923ஆம் ஆண்டு நீதிமன்ற உத்தரவில் மாவட்ட நீதிபதி பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அதில் மலை உச்சியில் தான் தர்கா உள்ளது. இதற்கு பிறகு எவ்விதமான கட்டுமானமும் இல்லை என கூறியுள்ளனர். எனவே தீபத்தூண் எப்பொழுது வந்தது என்பது கேள்விக்குறியாக உள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள படிக்கட்டுகள் காசி விஸ்வநாதர் கோவிலுக்குத்தான் செல்கிறது என்ற கூற்று ஏற்றுக்கொள்வதற்கு தக்கதல்ல. பின் எதற்காக அந்த படிக்கட்டு உள்ளது என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை. தெளிவான மனு, உறுதியான ஆவணமின்றி தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனவே தனி நீதிபதியின் உத்தரவு எந்தவிதமான முகாந்திரமும் இல்லாமல், ஆதாரங்கள் இல்லாமல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தனி நீதிபதி தனது உத்தரவில் மனுதாரர் தனது கோரிக்கைகளை தெளிவாக கூறவில்லை என கூறியுள்ளார். 1920ஆம் ஆண்டு உத்தரவில் மாவட்ட நீதிபதி முழு மலையையும் ஆய்வு செய்ததாகவும், மலையின் உச்சியில் ஒரே ஒரு கட்டிடம்தான் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். அதற்கான ஆதாரங்கள் உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். இந்த விஷயத்தில் கோவில் நிர்வாகம் சட்ட விதிகளை கடைபிடித்துத்தான் நடந்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிகளை கடைபிடித்து நடந்துள்ளது என தெரிவித்த தற்போது திடீரென ஏற்கனவே உள்ள பழக்க வழக்கங்களை மாற்றுவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இதனை தனிநபர் உரிமையாக கோர முடியாது. பொதுக்கோயிலின் ஒவ்வொரு பக்தருக்கும் வழக்கமான திருவிழாவின் வழக்கமான முறையில் நடத்துவதற்கும் அதில் வழக்கமான முறையில் பங்கேற்பதற்கும் அடிப்படை உரிமை உண்டு என்ற 1945ஆம் ஆண்டு தீர்ப்பையும் சுட்டிக்காட்டி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கோவில் நிர்வாகத்தில் எவ்வாறு தனி நீதிபதி தலையிட முடியும்? இந்த விவகாரம் தனி நீதிபதியின் விசாரணைக்கு உகந்ததல்ல என்பதுதான் எங்களது உறுதியான வாதம். இந்த வழக்கு குறித்து ஏற்கனவே ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் இந்த வழக்கில் அறநிலையத்துறையின் மரபுகளை தெளிவாக கூறியுள்ளார். தற்போது மதுரை பாண்டி கோவில் தொடர்பான ஒரு வழக்கில் கோவில் அர்ச்சகர் பூஜைகள் செய்வதற்கான உரிமை கோரி தாக்கல் செய்த மனுவில் உரிமையல் நீதிமன்றத்துக்கு தான் சென்று வாதிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது என அரசு தலைமை வழக்கறிஞர் வாதிட்டுக் கொண்டிருக்கும் போது அது குறித்து மனுதாரர் ஆனந்தவல்லி ஆஜராகி இதுபோன்ற வழக்கை தனி நீதிபதி விசாரிக்கலாம் என்பது குறித்து நீதிபதிகள் ஏற்கனவே தெளிவுபடுத்தி உள்ளனர் என்று குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து ரவிக்குமார் தரப்பு வழக்கறிஞர் மறுப்பு தெரிவித்தார். முழுக்க திருப்பரங்குன்றத்தில் கோவில் சட்ட விதிகளின்படியே தீபம் ஏற்றப்படுகிறது. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவிலில் அடிப்படை சட்டம் உள்ளது. ஆனால் மனுதாரர் தீபம் ஏற்ற எந்த சட்டப்படி தனி நீதிபதி உத்தரவிட்டார்? தனி நீதிபதி அது தீபத்தூண் தான் என குறிப்பிட்ட ஆதாரங்களை சரிபார்த்தாரா? எதன் அடிப்படையில் அல்லது தீபத்தூண் என குறிப்பிட்டார் என தெரியவில்லை. இந்த வழக்கை பொறுத்தவரை உறுதியான ஆவணங்களோடு ஆதாரங்களோடு வாதங்கள் வைக்கப்பட்டுள்ளன. எனது இந்த தனி நீதிபதி விசாரணைக்கு எடுத்தது அடிப்படை தவறு, சட்டத்தில் உள்ள விதிமுறைகளை மீறியதாகும். இதுபோன்ற கோரிக்கை கொண்ட மனுக்களை உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதி விசாரிக்கலாமா அல்லது உரிமையியல் நீதிமன்றத்தில் விசாரிக்க முடியுமா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். உரிய ஆதாரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் கண்டிப்புடன் தெரிவித்தனர்.
மேலும் தனது வாதத்திற்காக அரசு தலைமை வழக்கறிஞர் மேலும் ஒரு 20 நிமிடங்கள் வேண்டும் என கேட்டார். இதற்கிடையில் உணவு இடைவெளி வந்ததால் இந்த வழக்கு விசாரணையை 2:30 மணிக்கு ஒத்திவைத்துள்ளனர். அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.